வணக்கம் தீபன். ஆடி மாதம் அதுவும் வெள்ளிக்கிழமையான இன்று பக்தர்களின் கூட்டம் அந்த கோவிலில் எவ்வாறு இருக்கிறது? முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க தீபன். வணக்கம் திவ்யா. ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு உகந்த மாதமாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களில் பக்தர்கள் தினந்தோறும் சாமி தரிசனம் செய்வதற்காக இந்த ஆடி மாதத்து அன்று வருவார்கள். குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்பது அன்று அம்மனை தரிசனம் செய்தால் வேண்டிய வரத்தை அம்மன் கொடுப்பாள் என்பது ஒரு ஐதீகம். அந்த வகையில்தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பக்தர்கள் அம்மனுக்கு விரதம் இருந்து மாலை அணிந்து பாத யாத்திரையாக சென்று அம்மன் கோவிலில் வழிபாடு நடத்துவார்கள். அந்த வகையில் இந்த ஆடி மாதம் 3ஆம் வெள்ளியான இன்று திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம், உறையூர் வெக்காளி அம்மன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு அம்மன் கோவிலில் அதிகாலையிலிருந்து மக்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக திருச்சி திருவானைக்காவல் பகுதியில் அமைந்துள்ள பஞ்சபூதங்களில் நீர்த்தலத்துக்கு உகந்த தலமாக இருக்கக்கூடிய திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வர் அகிலாண்டேஸ்வரர் திருக்கோவிலில் பக்தர்கள் அதிகாலையிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்தார்கள். நீண்ட வரிசையில் நின்று சிவன் மற்றும் பார்வதியை முழு மனதோடு வழிபாடு செய்தார்கள். குறிப்பாக அம்மன் சன்னதி அருகே மாவிளக்கு வைத்து விளக்கு ஏற்றி பூஜை செய்து தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். அதை தொடர்ந்து கோயில் வளாகம் முழுவதும் சுற்றி வந்து மீண்டும் அம்மனை தரிசனம் செய்து சென்றார்கள். இந்த போது காலையிலிருந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தொடர்ந்து அந்த கோயிலுக்கு வருகை தருவதால் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி அனைத்தையும் முறையாக செய்து தர வேண்டும் என கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த திருவானைக்காவல் கோவிலில் எந்த ஒரு முக்கிய விஐபிக்கும் தனி தரிசனம் செல்வதற்காக தனி வழி அமைக்கப்படவில்லை. பொதுமக்களோடு மக்களாக சென்றுதான் தரிசனம் செய்ய வேண்டும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்த அடிப்படையில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று தொடர்ந்து இந்த ஆடி 3ஆம் வெள்ளி அன்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தீபன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.